அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். என் இறைவா, எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான்? என் மனைவியோ பிள்ளைப்பேறு அற்றவளாக இருக்கிறார். நானோ முதுமையின் இறுதியை அடைந்து விட்டேன் என்று அவர் கூறினார். அப்படித்தான் என்று இறைவன் கூறினான். அது எனக்கு எளிதானது. நீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் உம்மை படைத்தேன் எனவும் உமது இறைவன் கூறினான் என்று கூறப்பட்டது. என் இறைவா, எனக்கொரு அடையாளத்தை காட்டு என்று அவர் கேட்டார். குறைபாடற்ற நிலையில் நீ இருந்தும் 3 இரவுகள் மனிதர்களிடம் நீ பேச மாட்டே என்பதே உமக்கு அடையாளம் என்று அவன் கூறினான். தொழும் இடத்தை விட்டு அவர் தமது சமுதாயத்திடம் வந்து காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று சைகையால் அறிவித்தார். யஹ்யாவே, இவ்வேதத்தை பலமாக பிடித்து கொள்வீராக என்று கூறினோம். சிறுவராக இருக்கும் போதே அவருக்கு அதிகாரத்தை அளித்தோம். நம்மிடமிருந்து இரக்கத்தன்மை பெற்றவராகவும் தூய்மையானவராகவும் நம்மை அஞ்சுபவராகவும் தமது பெற்றோருக்கு நன்மை செய்பவராகவும் அவர் இருந்தார். பாவம் செய்தவராகவோ அடக்குமுறை செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை. அவர் பிறந்த நாளிலும் அவர் மரணிக்கும் நாளிலும் உயிருடன் அவர் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது நிம்மதி உண்டு.